எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் ஹாவ் அ ஹாப்பி டே அண்ட் ஹாப்பி சண்டே ஆல்சோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரெஸ்யூம்க்கு நான் எப்படி யூஸ் பண்ணேன், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன், அதுவும் ஓப்பன் சோர்ஸ் மூலமாக நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரீயாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிற முடியும், அந்த ஓப்பன் சோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல ஒரு ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் அனுப்புங்க. மேக்ஸிமம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ கேன்வா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். பட் இருந்தாலும் இது ஒரு நாலேஜ். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் ஷேரும் பண்ணுங்கள். சரிங்களா? சேம் அதேமாதிரி இன்றைக்கி நம்ம கேன்வா எப்பவும் போல் யூஸ் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் இருப்பீங்க. ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த நிறைய இருக்கும். இந்த கேன்வா மூலமாக நீங்கள் நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ நம்ம ரெஸ்யூம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம நேராக டெம்ப்ளேட் போக போகிறோம். ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் தான் நம்ம இப்போ மாடிஃபை பண்ண போகிறோம். ரெஸ்யூம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே ரெஸ்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்டாக இருக்குது இந்த ரெஸ்யூம்ங்கிற ஆப்ஷன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியல, வியூ ஆகலை, மொபைல் இல்லை லேப்டாப் இதில் நீங்கள் பார்க்குறீங்க வியூ ஆகலை அப்படின்னா நீங்கள் ரெஸ்யூம்னு இந்த இதில் இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம்னு இந்த சர்ச் பாரில் டைப் பண்ணிங்கன்னா சர்ச் ஃபார் ரெஸ்யூம்னு வரும். இதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு எந்த கேட்டகரியில் எந்த மாதிரி எல்லாமே வந்துடும். உங்களுக்கு வந்து என்னென்ன மாடிஃபை அதாவது ஆல்ரெடி இருக்க ரெஸ்யூமில் நீங்கள் என்ன மாதிரி மாடிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு இப்போ நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நிறைய ரெஸ்யூம் மாடல் வரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதில் நீங்கள் எப்படி எடிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு கிரீடை மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கா. இது வந்து ஒரு ப்ரோ வெர்ஷன். சரிங்களா? இந்த ப்ரோ வெர்ஷனாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பே பண்ணணும். ஆனால் அது தவிர்த்து இல்லாமல் ப்ளைனாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் எதுவுமே போடலை. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ண அந்த 5 ரெஸ்யூம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 ரெஸ்யூம் வந்து ப்ரோ வெர்ஷன் கிடையாது, ஃப்ரீ தான், நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட முடியும். ஸோ அதனால் இந்த ரெஸ்யூம்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெஸ்யூம்ஸை வந்து நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நார்மலாக நம்ம அந்த ஒரு ரெஸ்யூம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த டேப்பில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க. அதுவும் எப்படின்னா அந்த நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரெஸ்யூமை தான் நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் முடிஞ்சுது. பட் ஆனால் ப்ரோ வெர்ஷன் பார்க்கும்போது நம்ம ப்ரே பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ இந்த ரெஸ்யூமில் இப்போ நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ரெஸ்யூமை மாடிஃபை தானே பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ரெஸ்யூமை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் நேம் எடிட் பண்ணிட்டேன். சேம் அதே மாதிரி ப்ரொஃபைல் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க. சேம் அதேமாதிரி காண்டாக்ட் நம்பரு, மெயில் ஐடி, ஸோ அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற விஷயங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ரெஸ்யூமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுவே போதும். தெரியாத விஷயத்த மென்ஷன் பண்ண வேண்டாம். மெயினாக ஸ்கில்ஸ் மென்ஷன் பண்ணும்போது ஆக்சுவலாக எவ்வளோ ஓப்பன் ஏஐ இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த ஸ்கில்ஸை வந்து ChatGPT சொல்லி அதை வந்து எப்படி நம்ம போடலாம், ரெஸ்யூமில் எப்படி ஹைலைட் பண்ணலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எஜுகேஷனாக இருக்கட்டும், எஜுகேஷன் ஆல்மோஸ்ட் நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, இல்லைன்னா நீங்கள் இப்போ தான் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இப்போ இந்த எஜுகேஷன்லேயே இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நான் படிச்சுட்ருக்கேன், இப்போ 2017 to 2021 இருக்குது, இப்போ நான் இங்கே தான் ப்ரெசென்ட்டாக இப்போ படிக்கிறேன். ஸோ அப்படிங்கிற மாதிரினா இயர் மாற்றிட்டு இந்த இடத்துல ப்ரெசென்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ப்ரெசென்ட்டுன்னு போட்டு இயரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சும்மா டம்மியாக போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெசென்ட்டாக இங்கே இருக்கேன், இல்லைன்னா இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எது வந்து ஃப்ளூயண்ட்டாக உங்களுக்கு வரும், இங்கிலீஷ் நல்லா பேச வரும், இல்லைன்னா வேறு ஏதாவது லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நல்லா பேச வரும் அப்படின்னா கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், உங்களோட ஸ்கில்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் ஆல்ரெடி இருக்க ரெஸ்யூம் வந்து நீங்கள் வந்து மாடிஃபை தான் பண்ண போகிறீங்க. டோட்டலாக சொல்லணும்னா அதை தான் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாடிஃபையை ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்னால் ஹைலைட் பண்ண முடியுமே ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த இருக்கிற டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ, இல்லை ஃபோட்டோ இருக்க டெம்ப்ளேட் தான் வேணும், உங்களுக்கு ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஃபோட்டோ இருக்க டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சும்மா நார்மலாக இருக்க ஒரு டெம்ப்ளேட் எடுத்து அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. என்ன அது ப்ரொஃபஷனல் இல்லாமல் இருந்தால் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட முடியும். ஸோ அதனால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக அதில் இருக்க ஸ்கில்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக உங்கள் ஸ்கில்ஸு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை, உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அதில் வந்து இன்வால்வ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். அப்படியே மாடிஃபை பண்ணிட்டு நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நான் இவ்வளோ தூரத்துக்கு சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ எல்லாருமே அதை பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆக்சுவலாக நான் ரெஸ்யூம்க்கு நான் இதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதனால் இது சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறேன். சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ வச்சது தான் வேணும்னா ஃபோட்டோ வச்சு சூஸ் பண்ணி அதை இது பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூட்டிலைஸ் பண்ண முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். சேம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதேமாதிரி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும், சரிங்களா? இதே மாதிரி வீடியோ வந்து ரெஸ்யூம் வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி ஒரு அப்கிரேடடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு லைக் ஒரு டம்மி டேட்டா வச்சு நான் அதை ரெடி பண்ணிடலாம். ஸோ ரெடி பண்ணி ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும், கண்டிப்பாக இதை விட ரொம்ப லென்த்தியாக தான் போகும், கண்டிப்பாக அதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தீம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், தீமோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக நான் இப்போ இந்த வீடியோ மூலமாக நான் ஷேர் பண்ண நாலேஜ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ரெஸ்யூம் எடிட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணது கேன்வா. சேம் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் தெரியும், இல்லை ஆப் நேம் தெரியும், அந்த ஆப் வந்து இதை விட யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அது என்ன ஆப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதனால் அது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும், அட் த சேம் டைம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் சரி, பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாடா.